அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். அஸ்மத் குருப்யோ நமஹ, அஸ்மத் பரமகுருப்யோ நமஹ, அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ, குருங்கமுனையே நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இன்று கலியுப்தம் 5125, சாலிவாகன சகாப்தம் 1946, பசலி 1434, கொல்லம் வருஷம் 1199. நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ குரோதி வருஷம் தக்ஷணாயனம் கிரீஷ்மருது, கர்க்கடக ஆடி மாசம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 11 ஆகஸ்ட் 2024. இன்று வளர்பிறை சப்தமி நாள் முழுவதும் இருக்கு. சுவாதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கு. சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். சுபநாம யோகம் கரஜீகரணம். இன்றைக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குரு பூஜை, சேரமான் பெருமான் நாயனார் குரு பூஜை. அகசு நாழிகை 30:57, தியாஜியம் நாழிகை 11:31. இன்றைய ஸ்ரார்த்த திதி ஆடி மாதம் வளர்பிறை சப்தமி, நேத்திரம் 1, ஜீவன் அறை. இன்றைய கர்க்கடக லக்ன இருப்பு நாழிகை 1:05. சூரிய உதயம், சென்னை சூரிய உதயம் காலை 5:54. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். ரிஷப ராசியில செவ்வாய் குரு, கர்க்கடக ராசியில சூரியன், வக்ரமையில் புதன், சிம்ம ராசியில சுக்கிரன், கன்னியா ராசியில கேது, துலா ராசியில சந்திரன், கும்பராசியில வக்ரநிலையில சனி, மீன ராசியில ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்த மட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசா புத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய பார்வை என்ன, ஆதிபத்தியம் என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துட்டோம் அப்படின்னா சுபவிரய செலவுகள் உண்டாகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நன்மைகளை பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணினாலும் ஒரு பயணங்கள்ல திருப்தி உண்டாகும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப திருப்தியா அற்புதமா உங்களுக்கு நடந்து முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே நமக்கு விலகும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும்.
மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை எடுத்துனோம்னா, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் திரிகோணத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். ராசிநாதனும் ரொம்ப அனுகூலமான ஒரு விதத்துல நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தொழில் உத்தியோகத்துல நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் நன்மைகள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களா நீங்க என்ன எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ அது உங்களுக்கு இன்றைக்கு நல்லபடியா கிடைக்கும். முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் எடுக்கணும்னா, முயற்சிகள் அனைத்தும் கை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே ராசிநாதன் மிகவும் பலமான முறையில கேந்திரங்கள்ல நமக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு நல்ல யோக பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் நமக்கு இன்றைக்கு உண்டாகும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் நமக்கு ஏற்படும். மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை ஆகியவை நீங்க பெறுவீர்கள். அனைத்து வகையிலும் நன்மைகள் உண்டாகும். தேக்க நிலை அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளிலே தைரியத்தோட தன்னம்பிக்கையோட எல்லா விஷயத்தையும் இன்றைக்கு நீங்கள் அணுகுவீர்கள். ஆனாலும் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கார். சில நேரங்கள்ல கொஞ்சம் கவனமா நாம நடந்துக்க வேண்டிய ஒரு நாளா நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட கொஞ்சம் கவனமா நம்ம நடந்துக்கணும். முக்கியமா அந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து பயன்படுத்தணும். நேத்திரம், அதாவது கண்கள் சம்பந்தமான விஷயத்துல இன்றைக்கு நாம கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். பொருளாதாரத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் நமக்கு இன்றைக்கு இருக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கை அவசியம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல மேம்பாடு காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெற முடியும். அது மாதிரி பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மனக்கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். எல்லா வகையிலும் நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நாளாக கன்னியாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளானது நமக்கு அமைந்திருக்கிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் நமக்கு இன்றைக்கு கிடைக்கும். ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே நமக்கு இன்றைக்கு சம்பந்தப்படுற சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும்.
உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நீங்க பெறுவீர்கள். ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்குள் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம், முன்னேற்றம் நமக்கு உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் 12ஆம் இடத்துல நமக்கு ராகுவினுடைய சாரம் பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அது எல்லாமே நமக்கு இன்றைக்கு ஒரு அனுகூலத்தை நிச்சயமான முறையில் கொடுக்கும்னு நாம் நம்பலாம். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். பல வகையிலும் யோக பலன்கள் இன்று உங்களுக்கு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி அடையும். மனதிற்குள் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம எதிர்பார்க்கலாம். அது மாதிரி குலதெய்வத்தின் அனுகிரகம், முன்னோர்கள் ஆசீர்வாதம் இதெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஒரு திருப்தியான ஒரு நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டா, நல்ல பெயர் புகழ் இதெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நமக்கு தொழில் ஸ்தானம் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் அமைஞ்சிருக்கார். ஸோ இது என்னன்னா, ஒரு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து முக்கிய முடிவுகள் ஏதாவது நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் இன்றைய நாளில் எடுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு. பல வகையிலும் யோக பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொருளாதாரம் ஏற்றம் வரும். குடும்பத்தில் ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் தெளிவாக ஒரு முடிவெடுப்பீங்க. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு திரிகோணம் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. அதாவது நமக்கு 5ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல இருந்தாலும் 12ஆம் இடத்தை பார்க்குற 9 சுக்கிரன் 7ல் இருக்க. 9ஆம் இடத்துல கோச்சார சந்திரன். பயங்கரமான ஒரு அற்புதமான ஒரு நாள். இதுவரைக்கும் முடிவெடுக்க முடியாத பல முக்கியமான விஷயங்கள்ல இன்றைக்கு நீங்கள் நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். நல்ல மாற்றங்களை இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்திலலாம் நல்ல ஒரு மேன்மை உங்களுக்கு இன்றைக்கு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பம் இல்லாமல் எதிலும் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம்.
மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யணும். முயற்சிகளில் ஈடுபடும் போதெல்லாம் முன் திட்டமிடல் அவசியம். அது மாதிரி ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் போதெல்லாம் நீண்ட ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு தேவையில்லாத தடங்கல்கள் இதெல்லாம் நமக்கு வரலாம். அதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக நாம் நடந்துக்கணும். பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்களை ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது எச்சரிக்கை தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் முடிவெடுக்கும் போது எச்சரிக்கை தேவை. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாப நிகழ்ச்சியில் நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.